சிக்கன் கோர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு சிக்கனை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 4, 5 கிராம்பு, 2 பட்டை பீஸ் சேர்த்து நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற முடி நல்லா வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 2 சின்ன ஏலக்காய், 2 பெரிய ஏலக்காய், 2 பட்டை பீஸ், 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு சிக்கன் பீஸை போட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு சிக்கனை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். சிக்கன் நல்லா வேக விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ அரைச்ச பொடியை போட்டுக்கோங்க. அரைச்ச பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி பழம் பெரிய பழமாக எடுத்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் 5, 6 பாதாம் போட்டுக்கோங்க. 5, 6 காஜுவும் போட்டு 2யும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதையும் சிக்கனில் விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் விட்டுருங்க. விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.